டெங்கு பன்றிக்காய்ச்சல் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். கொசுக்களை ஒழிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 25,000 டெங்கு உறுதி செய்யப்பட்ட பாதிப்புகள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதில் பாதி அளவே பாதிப்புகள் இருப்பதாகவும், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மழைக்காலம் ஆரம்பிக்க போது டெங்கு நோய் படிப்படியாக அதோட எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களும் நம்ம இந்த பணியில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அந்த கொசு ஒழிப்பு மருந்துகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுமக்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த டெங்கு அந்த நோய் பரவக்கூடிய அந்த கொசு பார்த்திங்கன்னா பகலில் கடிக்கக்கூடிய கொசு தான் இருக்கும். அது சுத்தமான தண்ணீர் தான். கழிவு நீரில் இருக்கிற மலேரியா பரப்பக்கூடிய கொசு மாதிரி இது கழிவு நீரில் இருக்காது, சுத்தமான நீரில் இதுதான் இருக்கும். அதனால் பொதுமக்களும் தங்கள் வீட்லேயும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த மாதிரி இந்த மழை நீரும் அந்த சுத்தமான நம்ம தண்ணி தேக்க வைக்கிற அந்த நீரும் தேங்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்புறம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இன்ற நாள் வரை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 25,000 டெங்கு காய்ச்சல் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருந்து இந்த ஆண்டு அதில் பாதியாக தான் இருக்குது. அதே மாதிரி இறப்புகளும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 12 இறப்புகள் இருந்தது. இப்போ சென்ற ஆண்டு இந்த நாள் வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் 4 இறப்புகள் இருக்குது. பட் ஆனால் நம்ம இதனால் நம்ம இந்த வருஷம் கம்மியாக இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது. இனிமேல் தான் அந்த காய்ச்சல் வர சீசன் அதிகமாக போகுது. அதுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மெஷர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பொதுமக்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அருண்ராஜ், உறுப்பு தானத்தில் முறைகேட்டுக்கு வாய்ப்பில்லை. உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் அறியும் வகையில் ஆன்லைனில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் திட்டத்தின் கீழ் சில அரசு மருத்துவமனைகளை முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாக தேர்வு செய்து உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அந்த உடல் உறுப்பு தானத்தை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் எந்த வித முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. யார் யார் அந்த உடல் உறுப்பு வேணும் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அதுபடி தான் நமக்கு கொடுக்க முடியும். அது ஒரு கமிட்டி இருக்குது, அதுபடி தான் இருக்குது. யாருக்கும் தனியாராக இருந்தாலும் சரி, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ண பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம பாரபட்சம் இல்லாமல் யார் முதல்ல பதிவு பண்ணாங்களோ யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பை நம்ம உருவாக்குவோம்.